புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தில் இருந்து நேற்று கடலுக்கு சென்ற மீனவர்கள் ராமையன், செல்லதுரை, சேகர், விவேகானந்தன், சுப்பையா ஆகியோரை இலங்கை கடற்படையினர் தாக்கி கைது செய்துள்ளனர். எல்லை தாண்டியதாக குற்றம் சாட்டி மீனவர்கள் 5 பேரும் காங்கேசன் துறைமுக முகாமில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே ராமேஸ்வரத்திலிருந்து 600க்கும் மேற்பட்ட படகில் நேற்று கடலுக்கு சென்ற 3500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது 30க்கும் மேற்பட்ட படகில் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்து மீனவர்களை தாக்கியும் வலைகளை அறுத்து எறிந்தும் விரட்டி அடித்தும் அட்டூழியத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதனால் அதிர்ச்சியும் அச்சமும் அடைந்த மீனவர்கள் இரவோடு இரவாக கரை திரும்பியுள்ளனர். ஒவ்வொரு படகுக்கும் தலா 50,000 வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டும் மீனவர்கள் இலங்கை கடற்படையின் அத்துமீறல்களை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். 5000க்கும் மேற்பட்ட விசைப்படை இருக்கு. ஆனால் நேற்று காலையில மீன்பிடி அனுமதிச்சுட்டு வாங்கி ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் கடலுக்கு போனோம். கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இலங்கை கடற்படை படகுகளை விரட்டி அடிச்சு ராமேஸ்வரத்தில் உள்ள படகுல உள்ள போடு மடியெல்லாம் வெட்டி விட்டு பெருத்த நஷ்டம். இது போக புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு படகையும் 5 மீனவர்கள் சிறைபிடிச்சிருக்காங்க. இதை மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. 2 வருடத்துக்கு மேலாக சிறைபிடிக்கப்பட்ட விசைப்படகுகளையும் மீனவர்களை இதுவரை விடுவிக்காம இருக்கு. உடனே அந்த படகுகளை விடுவிக்கணும்.